வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது வந்து நம்ம கட்டிங் வீடியோ பார்த்தோம், பெல்ட் எப்படி தைக்கலான்றதை பார்த்தோம். இந்த சாரியோட சுடிதாருக்கு நம்ம இன்றைக்கி தைக்கிறது பார்க்க போகிறோம். இது ஃபுல்லாகவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். இது எப்படி ஈஸியாக நம்ம தைக்கலாம் அப்படின்ட்டு. இதில் வந்து 8 பாட்டு இருக்குங்க ஒரு பக்கத்துக்கு. எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிடலாம். இதை மேலே வந்து 3 இன்ச்சு வச்சுருக்கேன். நான் உள்ளே வந்து 4 இன்ச்சுக்கு மேலே தையல் போட்டிருக்கேன். அப்போ தான் அது வந்து கரெக்டாக ஈவனாக வந்தது. இங்கேருந்து கீழே வரைக்கும் ஒரே மாதிரி கொண்டு போயிடுங்க. கீழே போக போக பார்டர்கிட்ட போக போக உங்கள் தையல் அளவை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. நம்ம வந்து டாட் பிடிக்கிற மாதிரி ஷார்ப்பாக வரணும் அந்த இடத்துல. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து மேலே தைக்கிற அளவே கீழே கொண்டு போயிடாதீங்க. இந்த இடத்துல போக போக உங்களுக்கு தையல் அளவை கம்மி பண்ணிவிட்டு ஷார்ப்பாக கொண்டு போங்க. நம்ம டாட் பிடிக்கிற மாதிரி கரெக்டாக ஷார்ப்பாக ஊசியாக இருக்கணும். நூல் விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரி எல்லா இதுவும் தைச்சிட்டு மேலே நம்ம அமக்கு தையல் போட்டுடலாம். எல்லாம் ஒன்றுன்னா தனித்தனியாக ஜாயின் பண்ணுங்கள். ஃப்ளிட்ஸு வைக்க பிடிக்கலைன்னா நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஃப்ளிட்ஸு வைக்கிறது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி கூட வைக்கலாம். இப்போ இது லாஸ்ட் ஒன்று தைச்சி காமிச்சிட்றேன். இது வந்து வெயில் காலத்துக்கு இந்த சாரீ நல்லாயிருக்குங்க. சின்னாலப்பட்டியில் வாங்கின சாரீ. வெயில் காலத்துக்கு சூப்பராக இருக்கும். இது கட்டிக்கு போட்டிருக்கிறது வந்து ரொம்ப எரியாமல் செய்யாமல் நல்லாயிருக்கும். ரெண்டாவது இது கலரும் உங்களுக்கு ஃபேட் ஆகாதுங்க. ஆனால் இருந்தாலுமே நம்ம அதிகமாக சோப் பவுடரில் போட்டு வாஷ் பண்ண முடியாது. ஃபங்க்ஷனு ஏதாவதுனா வெளியில் போட்டு போயிட்டு நம்ம சும்மா தண்ணியில் அலசி போட்டு நம்ம வச்சுக்கலாம். ஆனால் ரொம்பவும் அடிக்கடி தண்ணியில் போட்டிங்கன்னா கலர் கொஞ்சம் ஃபேட் ஆகும். இருந்தாலும் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு மெட்டீரியல். இப்போ இது கீழே வரைக்கும் நம்ம அமுக்கு தையல் போட்டுடலாம். எதுக்காக அமுக்கு தையல் போட்டிருக்கோன்னா நம்ம தைக்கிற அளவு வந்து சில இடத்துல கொஞ்சம் கிராஸாக அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்படி நம்ம அமுக்கு தையல் போடுறப்போ அந்த துணி வந்து ஈவனாக வரும் அவங்களுக்கு. அதனால தான் அமுக்கு தையல் போடணுன்றேன். அமுக்கு தையல் போட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் போட்டுடலாம். போட்டாச்சு. இது வந்து நம்ம மேலே பாடி வரத்துக்கு கட் பண்ணுறதுக்கு முந்தியை தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது முந்தியில் தான் நான் கை கட் பண்ண போகிறேன். முந்தியை தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் கை தான் நம்ம கட் பண்ண போகிறோம். கட் பண்ணிவிட்டு அது கட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி கட் பண்ணலான்னு. இப்போ பேக் சைடு வந்து நம்ம அடித்து திருப்பிடலாம். எப்பயும் போல் போட் நெக் தான். இது கட் பண்ணுறத வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அங்கங்கே கட் பண்ணி விட்டு திருப்பி தையல் போட்டுக்கோங்க. எட்ஜிலே தையல் போடுங்க. ஒரு தையல் போட்டுட்டு அடுத்து இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம ஃபுல்லாக லைனிங் வச்சுட்டு அந்த லைனிங் அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த காப்பி கலரில் ஒன்று தான் நல்ல லாங் பார்டர் இருந்துச்சுங்க இந்த மெட்டீரியலில். மற்றபடி எல்லாமே சன்ன பார்டர் தான், கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. இது சரி பரவாயில்ல, டேமேஜ் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சிக்கலான்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ முன்பக்கத்துக்கு நான் கட் பண்ணுறேங்க. முன்னாடி வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இந்த பார்டர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வருது, இருந்தாலும் பரவாயில்ல, அது உள்ளே போயிடும், ஒன்றும் தெரியாது உங்களுக்கு. இப்போ ஒயர் எடுத்துக்கலாம். ஒயரை வந்து நான் 6 இன்ச் எடுக்கிறேங்க நெக்கோட ஒயரம். அகலம் வந்து 4 இன்ச் வைக்கிறேன். அகலம் 4 இன்ச்சு, ஒயரை வந்து 6 இன்ச்சுங்க. இது ரவுண்ட் நெக் போட்டுக்கலாம். இந்த நெக்கும் நான் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணுறேன். இந்த போட் நெக் வந்து இதுக்கு முன்னாடி நான் தைக்கலைங்க. இதான் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன். ஆனால் அழகாக வந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி பரவாயில்ல, சூப்பராக வந்துச்சு அப்படின்னு. இப்போ இந்த பார்டர் கொஞ்சம் நமக்கு பத்தில் ஹைட்டு கொஞ்சம் கீழே மட்டும் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். அது ஒன்றும் தெரியாது, நமக்கு சைடில் போயிடும். இப்போ நம்ம கட் பண்ண நெக்கு வச்சு நம்ம வரைஞ்சிக்கலாம்.
இது போட்டு நம்ம இப்படியே அதே அளவு வரைஞ்சி எடுத்துக்கோங்க. ஷோல்ட்ரு எல்லாம் ஆம்கோல் எல்லாமே மார்க் பண்ணிக்கோங்க. சைட்லேயுமே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அதே அளவு மார்க் பண்ணியாச்சு. இப்போ அதிலேருந்து 1 இன்ச்சு மேலே ஏற்றிக்கோங்க. மேலேருந்து நெக்கோட உயரம் வந்து 4 இன்ச்சு வைக்கிறேங்க. இந்த நெக்கோட உயரம் மேலே வந்து 4 இன்ச்சுங்க, கீழே வந்து 1 இன்ச்சா, அதுக்கு கீழே 1 இன்ச்சு, 6 இன்ச்சு உங்களுக்கு கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். இப்படி வந்து கை நம்ம வரைவோம் இல்லையா, அது மாதிரி வந்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. அந்த மேலே அந்த 1 இன்ச்சு நம்ம கம்மி பண்ணி வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து அப்படியே கீழே வளைச்சி விட்ருங்க. கை நம்ம வரைகிற மாதிரி வரைஞ்சிக்கலாம். இப்போ வரைஞ்சிட்டு சைட்லெலாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆம்கோல்லாம் அதே அளவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நானும் கொஞ்சம் பயந்தேன் சரியாக, ஏன்னா வந்து நான் இதில் கேட்லாக்கில் தான் பார்த்தேன் இந்த டிசைனு. சரியாக வருமா, கரெக்டாக பண்ணிடுவோமா அப்படின்னு யோசித்தேன். சரி என்ன ஆனாலும் பரவாயில்ல, பண்ணி தான் ஆகணும், அப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம் அப்படின்ட்டு பண்ணேன். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. எடுத்ததுக்கப்புறமா நான் வந்து லைனிங், அதாவது வந்து சாரீ கிளாத் இருக்கு இல்லையா, முந்தியில் அதில் வச்சு தையல் போடுறேன். அடித்து திருப்பிக்கலாம். ஏன்னா இது வேஸ்ட்டாக தான் போயிடும். ஏன்னா நம்ம சாலுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா மெட்டீரியல் வந்து நமக்கு கம்மியாக தான் இருக்குது, சாலுக்கு வராது. அது சரி கைக்கு எடுத்தது போக மீதி உள்ளதை இந்த மாதிரி கழுத்துக்கு உள்ளே கொடுத்துக்கலாம். ஒரு தையல் போட்டு திருப்பி விட்டுடலாம். கழுத்து நல்லாவே கட் பண்ணி விட்ருங்க. இது திருப்பி ப்ரௌன் கலரில் நம்ம பைப்பிங் பண்ண போகிறோம். திருப்பி எட்ஜிலே தையல் போடுங்க. எட்ஜிலே போட்டுட்டு ஃபுல்லாகவே ஆம்கோல் கீழே அந்த ரவுண்டு எல்லாத்துக்கும் நம்ம வந்து லைனிங் வச்சுட்டு இதை கட் பண்ணிடலாம். இதை நீங்கள் கட் பண்ணி எடுத்திங்கன்னா நீங்கள் கை கட் பண்ண மாதிரியே இருக்குங்க. இப்போ சைடில் கட் பண்ணிவிட்டு ஆம்கோல் கட் பண்ணி ஷோல்டரும் கட் பண்ணிடலாம். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. நான் வந்து அதே மெரூன் கலரில் அதாவது சன் கிரேப்பில் லைனிங் பைப்பிங் கொடுக்குறேன். ஏன்னா அதில் நம்ம பைப்பிங் கொடுத்தோன்னா அவ்வளோவா உங்களுக்கு அழகாக வராது. சில்க் காட்டன் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா இந்த மாதிரி சன் கிரேப் எடுத்துக்கோங்க. இப்போ கழுத்துக்கு பைப்பிங் கொடுத்துடலாம். இப்போ 2வது தையல் போட்டுக்கோங்க. அமுக்கு தையல் போட்டு எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து கீழேயும் பைப்பிங் கொடுத்துர்லாங்க. கழுத்து நீட்டாக வந்துடுச்சு. இப்போ கீழே வந்து அடிப்பக்கம் கொடுத்து நான் பைப்பிங் பண்ணுறேன். மேலேயும் கொடுத்து பண்ணலாம், அந்த அளவு நமக்கு சரியாக கிடைக்கணுன்றதுக்காக அடியில் கொடுக்குறேன். 1/4 இன்ச்சில் பாதி தைச்சிட்டு வாங்க. கிராஸ் பீஸ் ரொம்ப இழுக்காதீங்க, நார்மலாக லைட்டாக அப்படியே இழுத்துட்டு வாங்க. இழுத்து தைச்சிட்டு இப்போ வந்து நம்ம உருட்டி தைக்கலாம். பைப்பிங் நீங்கள் வைக்கிறது ஒரே அளவாக வச்சுட்டு வாங்க. இப்போ ஃபுல்லாக வச்சாச்சு. வச்சதுக்கப்புறமா முன்பக்கம் நம்ம வந்து தைச்சிக்கலாம். கழுத்தடிச்சு திருப்பிக்கலாம். மேலே வந்து பார்டர் வருது, அதனால ஒன்றும் இல்லை. ஏன்னா அது நம்ம அந்த பீஸ் நம்ம வச்சு மேலே தைக்கும் போது உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இப்போ ஒரு தையல் போட்டு திருப்பிக்கலாம்.
இப்போ அங்கங்கே கட் பண்ணி விட்ருங்க. திருப்பி எட்ஜ்லேயே தையல் போடுங்க. இப்போ எட்ஜ்லேயே போட்டாச்சு. நான் வந்து ஷோல்டர்லேருந்து ஒரு 2 இன்ச்சு அளவு கீழே இறக்கி வச்சு பைப்பிங் பண்ணுறேன் பிங்க் கலரில். மேலேருந்து வேண்டாம், மேலேருந்து வைக்கலான்னு ட்ரை பண்ணேன். ஆனால் வந்து மேலேருந்து வைக்கிறது வந்து நமக்கு ஏன்னா தேவையில்லை. ஏன்னா நம்மளால் வந்து பைப்பிங் வந்து சேர்த்து வச்சு தையல் போட முடியாது. அதனால கீழே ஒரு 3 இன்ச்சு இல்லைன்னா 2 இன்ச்சுக்கு கீழே இறக்கி பைப்பிங் பண்ணுங்கள். அடியில் கொடுத்து தையல் போட்டுட்டு அப்படியே மடித்து பைப்பிங் பண்ணுங்கள். இது நான் சாரீ கிளாத்து தாங்க பிங்க்கு கொடுத்துருக்கேன். இப்போ பைப்பிங் வந்து நம்ம பாதியிலேருந்து வச்சுட்டோம். வச்சதுக்கப்புறமா இந்த ஷோல்டர் 2 சேர்த்து வச்சு தையல் போடுங்க. கரெக்டாக உங்களுக்கு அடியில் இருக்க அந்த கிளாத்து தெரியக்கூடாது. தெரியாத அளவுக்கு மேலே அந்த பைப்பிங் மட்டும்தான் தெரியணும். 2 பக்கமும் ஷோல்டர் தையல் போட்டுருங்க சரியான அளவில் வச்சு. இப்போ போட்டாச்சு. போட்டதுக்கப்புறமா ஆம்கோல் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். இப்போ எல்லா பக்கமும் நான் குண்டூசி குத்திருக்கேன். இப்போ கழுத்தும் எல்லாமே சரியாக இருக்குது. சும்மா லைட்டாக ஒரு தையலை போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா குண்டூசி குத்திக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆம்கோல் தையலுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த சைடில் தையல் போடலாம். இப்போ கீழே இந்த சைடில் 2 பக்கமும் தையல் போட்டுக்கலாம். பாருங்கள் அழகாக இருக்குது. நான் இது வந்து கழுத்து ரொம்ப லோவாக வருமோன்னு பயந்தேன். ஆனால் பாப்பா போட்டதுக்கப்புறமா சரியாக தான் வந்தது. அவங்க எல்லாம் டூருக்கு போனனால சரி ஒரு ட்ரெஸ்ஸு தைச்சி கொடுமா, கொஞ்சம் நல்லா வெயிலுக்கு போட்டுக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி டக்குன்னு நம்ம சின்னாலப்பட்டியில் எடுத்துகிட்டு வந்து தைச்சி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இதுவும் கொஞ்சம் டேமேஜ் தான். அதனால் வந்து நம்ம சீக்கிரமாக அதை பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்ட்டு தைச்சேன். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. கடைசியில் பாப்பாவுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். இது ஓரத்துலலாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கரெக்டான அளவில். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் விட்டு நான் கட் பண்ணேன். ஏன்னா சப்போஸ் நம்ம தைக்கிறோம் பத்தாமல் போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. இப்போ நம்ம வந்து அது 2 பக்கமும் ஜாயின் பண்ணிட்டோம். கழுத்தில் வந்து பைப்பிங் இருக்கு இல்லையா, அதில் வச்சு ஒரு தையல் போட்டு எடுத்துட்டோம். இப்போ பைப்பிங் பண்ணிடலாம். ஷோல்டர்லாம் ஜாயின் பண்ணி அமுக்க தையல் போட்டு எல்லா வேலையும் முடிஞ்சு இந்த 2 பக்கமே தைச்சி முடிச்சிட்டேன். 2 தையல் போட்டுக்கோங்க, ஏன்னா பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 தையல் போட்டு அமுக்க தையல் போட்டிருக்கேன் நான். இப்போ பைப்பிங் வந்து உருட்டி தைச்சிடலாம். இப்போ கை கட் பண்ணிக்கலாங்க. கீழே வந்து நம்ம மடித்து இதுக்கு எதுவும் கைக்கு டிசைன் பண்ண போகிறது கிடையாது. கீழே வந்து மடித்து தைச்சிட்டு நம்ம எப்பயும் போல் கை தைக்கிற மாதிரி தைச்சிடலாம். நான் 10.5 இன்ச்சு உயரம் வைக்கிறேன். இப்போ வந்து மார்க் பண்ணிக்கலாம். அடியில் வந்து ஒட்டு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் 8 இன்ச்சு அகலம் வைக்கிறேன். இப்போ நம்ம தைச்ச பீஸ் வச்சு நம்ம வச்சு பார்க்கலாம். கரெக்டாக ஷோல்டர்லேருந்து வச்சு பாருங்கள். இப்போ சரியாக வருது. அப்படியே நமக்கு வந்து கிராஸாக கட் பண்ணி மேலே வெட்டின அளவுக்கு நம்ம வெட்டிடலாம். வரைஞ்ச அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது லைனிங் வந்து நான் இதே தான் போடுறேன். அந்த சாரியில் இருக்க கிளாத்து மீதி இருக்குது பார்த்திங்களா, அதுவே தான் போடுறேன். ஏன்னா அதுவும் வேஸ்ட்டாக தான் போகும். சரி நம்ம இதுக்கு இன்னொரு லைனிங் போடுறதுக்கு அதுவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். படிப்பகுதியில் நம்ம கண்டிப்பாக ஒட்டு போடணுங்க. ஒட்டு போட்டு கீழே எல்லாம் மடித்து தைச்சிட்டு அதுவே லைனிங் கொடுத்துக்கிட்டேன்.
இப்போ வந்து கை ஃபுல்லாக நம்ம வந்து 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். அப்படியே நம்ம பைப்பிங்கை வச்சு மேலே வச்சு தைச்சிட்டு வந்துடலாம். சிம்பிளாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கும் இந்த டிசைனுங்க. சும்மா சாதாரண ஓல்டு சாரீ கூட இந்த மாதிரி பார்டர் வச்சு தைச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இதுக்கு நாட்டு தைச்சிக்கலாம். அகலம் வந்து 3 இன்ச்சு, உயரம் வந்து 3 இன்ச் எடுத்திருக்கேன். சும்மா இதில் வந்து ஒரு 3 பீஸ் வச்சு நான் தைக்க போகிறேன். கொஞ்சம் அவசரமாக தைச்சனால நான் வேறு எதுவும் டிசைன் பண்ணலை நாட்டுக்கு. இது நாட்டு வந்து கம்மியாகவே எடுத்துக்கோங்க. நம்ம முன்னாடி தான் வச்சு சேர்த்து வச்சு தைக்க போகிறோம். அதனால் கம்மியாக எடுத்துக்கோங்க. இப்போ மேலே ஒன்று கொடுத்துடலாம். இந்த மாதிரி கொத்தா பண்ணணுன்னாலும் பண்ணலாம். நான் போன சுடிதாருக்கு ஒன்று போட்டிருந்தேன் நிறையா வச்சு தைக்கிற மாதிரி, அப்படியும் பண்ணலாம். அவசரத்துக்கு இதே மாதிரி ஒன்றுக்கு அடுத்து ஒன்றும் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து நான் லைனிங் வந்து இருக்கிற அகலத்தை அப்படியே வச்சுட்டு சைடில் மட்டும் கிராஸாக கொஞ்சம் கட் பண்ணியிருக்கேன். 2 மீட்டர் எடுத்திருக்கேன். இருக்க உயரம் அதாவது இங்கிட்டு 1 மீட்ரு, இந்த பின்னாடி 1 மீட்ரு, 2 இதுக்கும் 1 மீட்ரு எடுத்திருக்கேன். சன்க்ரேப் தான் இது வந்து நல்லாவே உங்களுக்கு அகலமாக இருக்கும். மேலே வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு இந்த மாதிரி வளைவாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான், ஏன்னா வந்து நம்ம அது நிறைய தையல் போட்டிருக்கோம், அதுவும் வளைவாக தான் வரும், உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வராது. இப்படி வளைவு கொடுத்து நம்ம தைச்சோம்னா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக ஃபிட்டாக உட்காரும். இப்போ இதை வச்சு தைச்சிடலாம். ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இங்கிட்டு கரை, இந்த பக்கமும் கரைங்க. தைச்சிட்டு கீழே சைடில் வந்து கிராஸாக கட் பண்ணி விட்டு இது வந்து நம்ம இந்த மேலே நம்ம சாரீ கிளாத்தோடு சேர்த்து ஜாயின் பண்ணாமல் தனியாக விலக்கி விட்டு சாரீ கிளாத்தை மட்டும் ரெடிமேடில் மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு லைனிங்கை தனியாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ தையல் போட்டாச்சுங்க. போட்டதுக்கப்புறமா நம்ம முன்னாடி பக்கத்தை வச்சு தைச்சிடலாம். அடையாளப்படுத்திட்டு தைக்க ஆரம்பிங்க. சரியாக வந்துச்சு, அளவு கரெக்டாக இருந்துச்சு. நம்ம சென்டராக அடையாளம் பண்ணதுக்கும் அது ஒரு 4, அதாவது 8 பார்ட் இருக்குது, அதில் 4 பார்ட்டு ஒரு பக்கத்துக்கு சரியாக வந்துச்சு. கரெக்டாக இருந்துச்சுங்க, கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா இல்லை. இது நாட்டு வைக்க மறந்துட்டேன். அதுக்கப்புறமா ஃபுல்லாக அடித்ததுக்கப்புறமா ஒரு இடத்துல மட்டும் லைட்டாக பிரித்து விட்டு அதுக்கப்புறம் தைச்சேன். நான் மறந்துட்டேன் கொடுத்து தைக்கிறதுக்கு. பாம்புக்கு தையல் போட்டுடலாம். லைட்டாக பிரித்து விட்டுட்டு ஊசியில் வச்சு விலக்கி விட்டுட்டு இதை அப்படியே உள்ளே கொடுத்து மறுபடியும் திருப்பி தைச்சேன். கொடுத்துக்கிறதுக்கு மறந்துட்டேன். நீங்கள் ஃபஸ்ட்டே தைச்சி விட்டுட்டு தைங்க. உள்ளே திருப்பி அப்படியே தைச்சி விட்டுறலாம். இது பெல்ட்டு தைக்கிறதுக்கு போட்டிருந்தேங்க. பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, அது எப்படி நம்ம பெல்ட்டு ஈஸியாக தைக்கலாம் அப்படின்றத சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு மடங்காது. நீங்கள் இந்த மாதிரி தைச்சிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா இருக்கிறது கட் பண்ணி விட்டு திருப்பி நம்ம ஒரு அமுக்கு தையல் போட்டுடலாம். அமுக்கு தையல் போட்டுருங்க. இது தண்ணியில் அலசி போட்டு தாங்க தைக்கிறேன். ஏன்னா காட்டன்றதுனால நமக்கு வந்து கொஞ்சம் சுருக்கமாக தான் இருக்கும். தண்ணியில் அலசி போட்டிங்கன்னா அந்த சுருக்கம்லாம் எடுத்துரும். மறுபடியும் நம்ம லைட்டாக அயர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ண ஆரம்பிக்கேன். இப்போ அமுக்கு தையல் போட்டாச்சு. இப்போ சைடெல்லாம் தைச்சிடலாம். பாருங்கள், அழகாக இருக்குது. முன்னாடி நாட்டு வச்சது. இப்போ வந்து சைட்லெல்லாம் முடித்ததுக்கப்புறமா இதுக்கு பட்டன் வச்சிடலாம்.
சைடில் நான் 3 தையல் போட்டிருக்கேங்க. அதாவது லைனிங் கிளாத்தை விலக்கி விட்டுட்டு தையல் போட்டிருக்கேன். இந்த அலுமினிய பட்டனில் நம்ம வெறும் அந்த பிங்க் கலர் பார்டர் இருக்குது பார்த்திங்களா, அது மட்டும் ஒரு 4 பட்டன் செஞ்சு சுற்றிலும் தையல் போட்டிருக்கேன். இன்னும் ப்ளைனாக விட்டாலும் நல்லா இருக்காது. பாருங்கள், ஒரே மாதிரி பட்டன் வச்சாச்சு. இப்போ இதுதான் பெல்ட்டு. இது நேற்றுக்கு போட்டேன், பார்க்காதவங்க நீங்கள் பார்த்துக்குங்க. சும்மா அது கொக்கி வைக்கிறது மட்டும்தான், 1 செகண்டு தான், ரொம்ப நேரம் இருக்காது இந்த வீடியோ. ஏன்னா பெல்ட்டும் இருக்குது அப்படின்றத சொல்கிறதுக்கு தான். சும்மா அந்த கொக்கி மட்டும் தைச்சிட்டு கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், இதுதான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பார்க்க சூப்பராக இருக்குது. பாப்பாவுக்கு அடுத்து போட்டு காமிச்சிட்றேன். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு, செமையாக இருக்குது. இது நல்லா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டுக்க போகிற மாதிரி தான் அழகாக இருக்குது. இது பேக் சைடு எங்கேயுமே எந்த சுருக்கமும் இல்லை, நீட்டாக இருக்குது. பாருங்கள், பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது சால் போட்டதுக்கப்புறம் இதுக்கு மேட்சாக தான் இருக்குது சால். இது பின்பக்கம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.